ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு சமையல். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. காலையில் டிஃபனுக்கு கருங்குரவ புட்டு, இங்கே மத்தியானம் சாம்பார். இன்றைக்கி ஆடி அமாவாசை, விரதத்துக்காக சாம்பார் வச்சிட்ருக்கேன். அது பருப்பு வேகுது சாம்பாருக்கு. ஆமாம், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தஞ்சாவூர் சாம்பார் பொடியை போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும். எங்க கிட்ட சாம்பார் பொடி, குழம்பு பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, கரம் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு பொடி, இடியாப்ப மாவு வகைகள், சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்ல, பேறுகால குழம்பு பொடி, பூசு மஞ்சள், குழந்தைகளுக்கான குளியல் பொடி, தாளிப்பு வடகமும் இருக்கு. இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ண 7 நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும். தேங்க்யூ. சூப்பரா இருக்குது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம காயெல்லாம் பண்ணிடலாம். இப்போ இந்த சாம்பாரை நான் ஆஃப் பண்ணிடுறேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் பொரியல் செய்ய போறேன். அதுக்கு வாழைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே உளுந்த வடைக்கு ஊற வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறணும். இப்போ வாழைக்காய் பொரியலுக்கு நான் வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்கிறேன். பீட்ரூட் பச்சடி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை முதல்ல ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டா? இல்லை, இந்த இதை மட்டும் தான் கட் பண்ணுறேன். ஓகே, இதை மட்டும் கட் பண்ணி போடுறேன். ஆமாம், 2ஆக கட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா கட் பண்ணுறீங்க எக்ஸ்ட்ராவா? இல்லை, 2ஆக கட் பண்ணி அப்படியே ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். சரி, இதை 2ஆக கட் பண்ண மாட்டீங்க? இல்லை, அவ்வளோதான். சரி, ரைட், வைங்க. இதை கழுவிட்டு அப்படியே ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சேமியா பாயாசம் பண்ண போகிறேன். அதுக்கு ஜவ்வரிசியை கொஞ்சம் வேக வச்சிடலாம். முதல்ல ஜவ்வரிசி சேமியா பாயாசம், அதுக்கு ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கிறேன். மாமனாருக்கு பிடிக்கும் என்ன? ஆமாம், சேமியா பாயாசம் வச்சு கொடுமான்னு கேட்பாரு. வேக வச்சுக்கலாம். 3 அடுப்பில் 3ம் வேகுன்றாங்க. 3 அடுப்புல 3 இது வேகுது என்னப்பா? ஆமா. இதுல என்ன இருக்கு? பீட்ரூட் வேக வச்சிருக்கேன். அங்க வாழைக்காய் இது, அங்க ஜவ்வரிசி, இதுல சவ்வரிசி. இது வாழைக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைக்கணும். இங்க நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். 2-3 சேர்த்துக்கங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல இஞ்சி, இதெல்லாம் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி வெந்துடுச்சு. இப்போ இந்த சேமியாவை, வறுத்து வச்ச சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து வேகட்டும். வாழைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்து தாளிச்சிக்கலாம். சேமியா பாயாசம் ரெடி ஆகுது. சேமியா வெந்தோடனே பாலை ஊற்றி சீனியை போட்டு தாளிச்சிட வேண்டியதான். ஆமாம், இவ்வளோ இதெல்லாம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் போட்டு தாளிக்கணும். ஆமாம், கூட கடுகு உளுந்த போட்டு தாளிக்க போறீங்களா? பாயாசம் நீங்க எப்படி அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்களா? பாயாசம் இல்லை, அதான் புதுமை ஏதோ செய்ய போறீங்களான்னு நினைச்சிட்டேன். என்ன ஏதாவது பேசுங்க. இல்லை, வித்தியாசமா கேட்குறீங்க. பதில் சொல்லதான் முடிய மாட்டேங்குது என்னால. இப்ப கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கிறேன். லேசா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான்
வெங்காயம் வாழைக்காய் வேக வைக்கும் போதே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால இதுல லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்ச வாழைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். துருவல் தான். கொஞ்சம் அந்த தண்ணி பசை போகட்டும். அங்கே பாயாசம் சேமியா வெந்துடுச்சு. சேமியா வெந்துடுச்சு. இப்போ இதில் நான் 1 டம்ளர் பாலை சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால். காய்ச்சினா பசும்பால் தான் சேர்த்துக்கணும். அந்த பால் இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இங்கே வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காவை ஆஃப் பண்ணிடுறேன். செகண்ட் ஐட்டம் ரெடி. ஆமாம், நான் பீட்ரூட்டு பச்சடியும் வடையும் போட்டு எடுக்கணும். வடை ஆட்டி எடுத்துட்டேன். என்ன பண்ணீங்க? வடைக்கு ஆட்டி எடுத்தாச்சு. சூடா போட்டு எடுக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடையை போட்டு எடுத்துடலாம். I am waiting. சாப்பிட்றதுக்கு முன்னாடி I am waiting for vada. இப்போ இதுல சீனி சேர்த்துக்கலாம். எதுல? இந்த சேமியால பாயாசத்துக்கு 2 இதை பறிச்சிருக்கீங்க, அதை பார்த்து சொல்லுங்க. நான் எதுவுமே எனக்கு டேஸ்ட் பார்க்கல, அதுவா ஓடிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எதனால என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா, பாயாசத்துக்கு ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. இப்போ முந்திரி பருப்பு, கிஸ்மஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கிஸ்மஸ் எல்லாம் இதை வறுத்து பாயாசத்துக்கு சேர்த்துட்டோம்னா பாயாசம் ரெடி ஆயிடும். நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி லைட்டா ப்ரௌனிஷ் வந்தோடனே கிஸ்மஸை சேர்த்துக்கலாம். இதான் நெய்யிலேயே முந்திரியை வறுக்கிறதுங்கிறதோ? ஆமா. இன்னைக்கு டீ பிரேக்கு, ஈவினிங் டீக்கு ஸ்நாக்ஸா முந்திரியை வறுத்து கொடுக்குறியாம்மா? ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கா? என்ன நீங்க புதுசா ஏதோ கேக்குறீங்க. செஞ்சு கொடு, எப்படி இருக்குன்னு ஒரு தடவை டேஸ்ட். என்ன வயசு திரும்புதா? முந்திரி பருப்பு சாப்பிடணுங்கிறீங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, அவ்வளோலாம். என் பங்குக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வறுத்து எடுத்துட்டேன். இத இந்த பாயாசத்தோட சேர்த்துடலாம். பாயாசம் ரெடி. அவ்வளோதானா பாயாசம்? ஆமா, நான் செய்வேன். ஈஸி தானே, ரொம்ப ஈஸி. நீங்க தான் செய்வீங்க, எல்லாமே நீங்க செய்வீங்க. அப்புறம் சேமியாவை சேர்த்து வேக வைக்கணும், அப்புறம் பாலை ஊத்தணும், அவ்வளவுதான். சீனியை போட வேண்டியது. ஆமா, அப்புறம் முந்திரி இதுகளை வறுத்து போட வேண்டியது. இவ்வளவுதான் பாயாசம். ஆஃப் பண்ணு, கொதிச்சிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். பாயாசம் ரெடி. இன்னும் கொஞ்சம் இது இப்போ பீட்ரூட் இப்போதான் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் ஆறட்டும். துருவிட்டு பச்சடி பண்ணிட்டு வடையை போட்டு எடுத்துடலாம். லஞ்ச் ரெடி ஆயிடும். பீட்ரூட் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவிக்கங்க. Can I help you? இல்ல, நான் பண்ணிடுறேன். லேசா தான் இருக்குது. பண்ணிடுறேன். பீட்ரூட் சின்ன குழந்தைங்க சரியா அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாலட் மாதிரி போட்டு கொடுங்க, சாப்பிடுவாங்க, பிடிக்கும். அந்த தயிரோட புளிப்பு இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. நானும் சாப்பிடுவேன். பீட்ரூட் இப்படி செஞ்சு கொடுத்தா. ஓகே, சாப்பிடலாம். பீட்ரூட் துருவி எடுத்தாச்சு. இதுல கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் தூள், மிளகு தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, லைட்டா கலரி விட்டுக்கங்க. உரம் ஊத்தி வச்சிருக்கேன், தயிர். அந்த தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுடலாம் வாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல தாளிப்பு நீங்களே ஆ தாளிப்புன்னு சொன்னீங்களே அதனால தான். இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுக்கலாம் வாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, 2 பொரியட்டும். இந்த வத்தலையும் கருவேப்பிலையும் சேர்க்கணும். வெடிச்சிடுச்சு. இப்போ வத்தலையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த தாளிப்பை இந்த பீட்ரூட்டில் சேர்த்துடலாம். ஃபினிஷ்டு. பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பச்சடி ரெடி. அடுத்து வடையை போட்டு எடுத்துடலாம். வடை ரெடியாக இருக்குது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடையை போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் பசிச்சிடுச்சு. எல்லாம் காலையிலேருந்து அவங்க என் வீட்டுக்காரர் இன்னும் ஒன்றும் சாப்பிடல, விரதத்தில் இருக்காரு. உங்கள் வீட்டுக்காரரு? நான் தான். அவருக்கு பசிச்சிடுச்சு, அதனால் வேகமாக செஞ்சிட்ருக்கேன். நான் அவர் விரதம் விட்டு சாப்பிடணும். வடை வெந்துடுச்சு. சூப்பரா வந்துடுச்சா? சூப்பரா வந்துடுச்சு. செமையா வந்துருக்கு. பாரு அந்த டேஸ்ட் பார்க்காம போடுறோம் பாத்தியா? அதுதான் நல்லா நல்லா வரும். இன்னைக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும் நமக்கு. அந்த கலரை பார்த்த உடனே அந்த அப்பியரன்ஸ் கிடைக்குதுல. வடைலாம் சுட்டு எடுத்துட்டேன். இப்ப அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாயாசத்துக்கு அப்பளம். நம்ம ஊர் ஷாப்பில் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, தஞ்சாவூர் சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, மாப்பிளை சம்பா முறுக்கு மாவு, ராகி மாவு, அடை மாவு, பாசிப்பருப்பு முறுக்கு மாவு, இதெல்லாம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வந்திருக்கு. இன்றைக்கான விரத சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க. சாம்பார் நல்லா நிறையா காய் போட்டு செஞ்சுருக்கேன். ரசம், வாழைக்காய் பொரியல், பீட்ரூட் பச்சடி, உளுந்த வடை, அப்பளம், சாதம், பாயாசம். இன்னைக்கான லஞ்ச் மெனு இதுதான். நீங்கள் உங்கள் வீட்டில் ஆடி அமாவாசைக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.